வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இது கார்க் ஐலாண்டு. இந்த கார்க் ஐலாண்டு இன்னைக்கு பெரிய பேசும் பொருளாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா, இந்த முட்டாள் யார் பிரசிடென்ட் அமெரிக்கா இருக்க ட்ரம்ப். இந்த ஒரு கிரிக்கெட் கூட அப்படி பண்ண மாட்டான். ஒருத்தனை அழித்து அவன் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனிதன் யாருன்னா இந்த ட்ரம்ப். ஒரு காலத்தில் நம்ம ஹிட்லரை பெரிய ஒரு மோசமான ஆள் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஹிட்லர் ஹிட்லர்னு சொல்லிட்டாலே பெரிய மோசமான ஆளை பார்த்தோம். பட் ட்ரம்ப்பை கம்பேர் பண்ணும்போது ஹிட்லர் எவ்வளவோ பரவாயில்ல. ஹிட்லர் பெரிய மனுஷன், நல்ல மனுஷன் சொல்லலாம். ட்ரம்ப்பை கம்பேர் பண்ண ஹிட்லர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு ஈகோவில் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, நான் சொல்றதே கேட்கணும், வேற எதுவுமே நான் என்ன சொல்றேன் அதை யாராலும் கேட்கணும், இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போ இப்படி சொல்லி ஒரு அமெரிக்கா இராணுவத்தில் 12 மேஜர் ஜெனரல் சீஃப் ஆர்மி அவருமே ரிசைன் பண்ணார். ஏன் அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி போர் நம்ம போனோமாக்க நமக்கு உலகளவில் நம்மளுக்கு பெரிய கெட்ட பேர் வரும், அதனால போர் வேண்டாம், இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து சொன்னதுக்கு நீ போட ரிசைன் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொன்னால்தான் இந்த ட்ரம்ப். அவருக்கு என்ன ஒரு ஈகோனா, உலகத்திலே நான் பெரிய பணக்காரன் அமெரிக்கா, உலகத்திலே நான் பவர்ஃபுல் மிலிட்ரி, அப்போ நான் சொல்ல அடுத்த கேட்டுதான் ஆகணும், அந்த ஒரு மைண்ட் செட்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. ஈரான் நாட்டிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் கார்க் ஐலாண்ட் இருக்கு. இந்த கார்க் ஐலாண்ட் ஈரானுக்கு சொந்தமான ஐலாண்ட். இந்த கார்க் ஐலாண்டை இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்க மிலிட்ரி இடத்த பூரா கொண்டு போட்டு அழிச்சாங்க அமெரிக்கா. இப்போ இன்னைக்கு இது ஆயில் டெர்மினல்ஸ், இது போர்ட்டு, இது ஏர்போர்ட், இது ஆயில் டெர்மினல்ஸ், இது டீ செட்டி, இது சி ஐலாண்ட் டெர்மினல், இதெல்லாம் சேர்த்து தான் கார்க் ஐலாண்ட். இந்த கார்க் ஐலாண்ட்ல 90% ஈரானோட ஆயில் எக்ஸ்போர்ட் இந்த கார்க் ஐலாண்ட்ல தான் நடக்குது. 90%. ஏன் அப்படின்னா, இந்த போர்ட்ல பக்கத்துல ரொம்ப ஆழமான பகுதி தான் இந்த கார்க் ஐலாண்ட் பகுதி, ரொம்ப ஆழமான பகுதி. அதனால ஈரானில் உள்ள ஆயில் பூரா இங்கே கொண்டு இங்கே ஸ்டோர் பண்ணி இங்கே இருந்து உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது இந்த கார்க் ஐலாண்ட் ஈரானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கார்க் ஐலாண்டு. அது எதுக்காக இன்னைக்கு அடித்தான் அப்படின்னா, 15 டிமாண்டு யாரு ட்ரம்ப் 15 டிமாண்ட் வச்சுக்காப்ல. அந்த 15 டிமாண்டை நீ ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கல அப்படின்னா உனைய நாளைக்கு 8 மணிக்கு மேலே உனைய அந்த ஒரு நாடே இல்லாமல் ஆக்கிடுவேன். இந்த என்ன சொல்கிறப்பல, ஏற்கனவே ஒரு 15,000க்கு மேற்பட்ட இடத்த குண்டு போட்டு அழிச்சிருக்காங்க ஈரானில். இப்போ என்ன சொல்கிறாப்புலன்னா, நான் பவர் பிளான்ட்டு, அதாவது ஆயில் பிளான்ட்டு, பவர் பிளான்ட்டு, அப்புறம் பிரிட்ஜஸ், நம்ம பாலத்தில் போகிறோம் இல்லையா, 2 வீலர் 4 வீலர் போகிறோம், அந்த பிரிட்ஜஸை உடைக்க போகிறேன். இப்போ ரயில்வே ட்ராக் உடைக்க போகிறேன். இன்னைக்கு இஸ்ரேலில் அறிவிச்சிருக்கான், ரயிலில் யாரும் போகாதீங்க, பஸ்ஸில் யாரும் போகாதீங்க, நாங்கள் அங்கே பூரா குண்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வேறு அறிவிச்சிருக்காப்புல. அப்போ 2 நாடும் சேர்ந்து, அப்போ எந்த நாடு இவங்களுக்கு பிடிக்காதோ, அமெரிக்காவுக்கு எவன் பிடிக்காதோ அவனை பூரா என்ன செய்யல, குண்டு போட்டு அழிக்கிறது. அதே இந்த உலகத்திலேயே என்ன சொல்லலாம், அவனை எதிர்க்கிற ஆளே கிடையாது. அவன் 10 பேர் சேர்ந்தா போதும் அவனை எதிர்க்கிறதுக்கு. அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிறீங்க எல்லா நாடுகளும். இப்போ நீ பெரிய ஆள் ஆகலாம், அடுத்தவள் ஆகலாம். இவன் அணுகுண்டு வச்சுக்கலாமா, இவன் அணுகுண்டு வச்சு பெரிய பெரிய
டெக்னாலஜியில் பயங்கர பெரிய ஆளாக இருக்கலாமா, அடுத்து ஈரான் வந்து அணுகுண்டு தேவைப்படாது. இந்த மாதிரிலாம் சொல்லி நாங்கள் 48 மணி நேரம் நான் கெடு கொடுத்துருக்கேன், நாளைக்கு 8 மணிக்குள்ள இவங்க பேச்சுவார்த்தையில் சரின்னு சொல்லினா நான் இந்த நாட்டையே அழிச்சிருவேன், அப்படி ஒரு சிவிலைசேஷன் இல்லாத ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல. அதில் இன்னைக்கு இங்கே வந்து குண்டு போட்டிருக்காங்க, குண்டு போட்டு எரியுது. இந்த கார்கட் ஐலாண்டில் எரிஞ்சிட்டு இருக்கு. இதுதான் கார்கட், இது கார்க் ஐலாண்டு, ஈரானோட கார்க் ஐலாண்ட். இதுதான் கார்க் ஐலாண்டில் வந்து ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுவதில் சுமார் 90% இந்த தீவின் வழியாக நடைபெறுது. அமெரிக்க அதிகாரிகள் இதனை ஈரானிய எண்ணெய் விநியோகத்தின் நரம்பு மண்டலம், ஈரானில் எண்ணெய் விநியோகத்தில் நரம்பு மண்டலம், நரம்பு கற்பனை என்னாச்சு ஒன்றும் செய்ய முடியாது, அது மாதிரி இது ஈரானோட நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. இது பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ள ஒரு சிறிய பவளப்பாறை தீவு. இந்த தீவு என்னது, ஒரு சிறிய வந்து பவளப்பாறை தீவு அப்படின்னு சொல்றாங்க. இதன் ஆழமான கடல் பகுதி ராட்சச எண்ணெய் கப்பல் வந்து செல்கின்றன. இதுல வந்து பயங்கரமான ஆழமான கடற்பகுதியால் பெரிய பெரிய கப்பல்கள் வந்து செல்லக்கூடியதாக இருக்கு. இங்க 3 கோடி பேரல் எண்ணெயை வந்து சேமிச்சு வச்சுக்கலாம். 3 கோடி பேரல் எவ்வளவு, 3 கோடி பேரல் வந்து இங்க சேமிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து 1.8 கோடி பேரல் இப்போ அங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரம்ப் இன்னைக்கு மட்டும் சொல்லலையா, 1988 தான் சொல்லியிருக்கான். பிரசிடண்டா முன்னாடியே ஈரானை போய் அடிச்சு அங்கே உள்ள வளர்த்தப்புறம் கொள்ளையடிச்சு கொண்டு போவேன். இப்போ ஒன்று என்ன சொன்ன அப்படின்னா, அந்த வெனிசுலாவை வந்து பிடிச்சிட்டு அந்த அந்த பிரசிடண்ட்டை பிடிச்சி போய் ஜெயிலில் போட்டுட்டு அங்கே உள்ள மற்றவெல்லாம் அரட்டி இப்போ நிறைய நான் பேரலாக கொண்டு போகிறேன். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவே நாட்டிலேருந்து கொள்ளக்காரன் அரட்டி சொல்லியிருக்கோம்ல, அடுத்தவே வளர்த்த போகிறோம், அடுத்தவே நாட்டு வளர்த்த கொள்ளையடிச்சு தானாட்டு கொண்டு போயிடுது. இப்படி தான் வெனிசுலாவில் உள்ள எண்ணெய் வளங்களையும் தங்கத்தையும் சுரண்டி தான் நாட்டு கொண்டு போகிறேன். அதேமாதிரி இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஈரான் நாட்டில் உள்ள எண்ணெய் வளர்த்தப்ப நான் கொண்டு போனேன், அதுக்கு தான் நான் அடிக்கிறேன், அப்படியே பட்டவாறு தான் சொல்கிறான். புரிஞ்சுதா? அப்போது அமெரிக்காவுக்கு எவன் பிடிக்கிறேன்னு அடிக்கலாம், அந்த போது ஒரு நிலவில் வந்துட்டாப்ல ட்ரம்ப். இந்த ஆள் என்ன சொல்கிறாப்புல, நான் சொல்கிறத ஈரான் கேட்டேன், நான் 15 கண்டிஷன் போட்டிருக்கேன், அந்த 15 கண்டிஷன் ஈரான் கேட்டால் இதோட ஓகே சீஸ் ஃபயர் பண்ணி முடிச்சுக்குவோம், போர் நிறுத்தம் பண்ணிக்குவோம். நான் சொல்கிறது கேட்கல அப்படின்னா நாளைக்கு 8 மணிலேருந்து அந்த அங்கே உள்ள பவர் பிளான்ட்டு, அங்கே உள்ள பிரிட்ஜஸ்ஸு, அப்புறம் வந்து ரயில்வே பிரிட்ஜஸ்ஸு எல்லாத்தையும் உடைக்க போகிறேன், அங்கே ஒரு நாடே இல்லாமல் ஆக்க போகிறேன், அப்படி ஒரு சிவிலைசேஷனே இல்லாமல் ஆக்க போகிறேன், அந்த மாதிரி ஒரு நாடு இருந்துட்டு இல்லாமல் மொத்தமாக காலி பண்ண போகிறேன்னு சொல்கிறத ஒரு சைக்கோ பேசியிருக்காப்புல. The whole civilization will die tonight. இன்னைக்கு உங்கள் நாகரிகம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். Never to be brought back again. திரும்பவும் கொண்டு வர முடியாது. Don't want that to happen. அது நடக்கக்கூடாது, பட் probably கண்டிப்பாக நடக்கும், will அப்படின்னு இருக்காப்புல. However, now that we have complete and total regime change, where different, smarter and less radicalized minds prevail, maybe something revolutionarily wonderful can happen. Who knows? We will find out tonight. One of the most important moments in the long and complex history of the world, 47 years of extortion, corruption and death will finally end. God bless the great people of Iran. இவன் நாட்டிலேயே வந்து அங்கே கரப்ஷனை தடுக்க முடியல, கொள்ளையை தடுக்க முடியல, துப்பாக்கி சூடு தடுக்க முடியல, அங்கே உள்ள அந்த போதை கலாச்சாரம் தடுக்க முடியல, அடுத்த நாட்டில் போய் தடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆள் வந்து உலகத்திலே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் உலகம் வந்து சுபிட்சமாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காப்புல ஈரான் நாட்டை பற்றி, நான் சொல்கிறத கேளுடா, இல்லைன்னா நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், எல்லாமே அழிச்சிருவேன், அந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல. இன்னைக்கு அமெரிக்கா படைத்தளங்கள், கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, வளைகுடா நாடுகள், அதோட அமெரிக்க படைத்தளங்களில் வந்து இன்னைக்கு நிறையா ஏவுகணை அனுப்பி ஈரான் அடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அசாப் ஆயில் கேஸ் ஃபெசிலிட்டிஸ், அதுலேயே ஏவுகணை அனுப்பி ட்ரோன் அனுப்பி இங்கே அடிச்சிருக்காங்க ஈரானை. அடுத்து ஹப்ஷான் கேஸ் ஃபெசிலிட்டி அதை அடிச்சிருக்காங்க. பூ ஹஷான் இன்டகிரேட்டட் ஆயில் ஃபீல்டு இதை அடிச்சிருக்காங்க. இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து
நம்ம சொல்ல வளைகுடா நாடுகள் ஈரானுக்குள்ள அவங்க வந்து கொண்டு போகிறது அமெரிக்காவும் இஸ்ரேல் வந்து கொண்டு போட்டு ஈரானை தாக்குறாங்க. ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேலை தாக்குறாங்க. ஏன்னா பக்கத்தில் உள்ள கண்ட்ரி இஸ்ரேல். ஆனால் அமெரிக்கா வந்து ரொம்ப தூரத்துக்குலாம் இங்கேருந்து ஏவுகணை போய் அடிக்க முடியாதனால அப்போ அமெரிக்க படைத்தளம் எங்கே இருக்குது? வளைகுடா நாடுகள் இருக்குது. எல்லா வளைகுடா நாடுகளையும் பஹ்ரைன், சவுதி, அப்புறம் யுஏஇ இந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து ஏமன், ஓமன் இந்த நிறையா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து நிறைய அமெரிக்க படைத்தளங்கள் வச்சுருக்காங்க. அப்போ அந்த என்ன செய்கிறாங்க? அப்போ ஈரான் அங்கேயே வந்து தூரத்தில் அடிக்க முடியாது, அங்கேயே உள்ள படைத்தளங்கள் அடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த வளைகுடா நாடுகளை எண்ணெய் வளங்களையும் அடிக்கிறாங்க. எண்ணெய் வளங்கள் என்னென்ன பெட்ரோகெமிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஈரான் அடிக்கிறாங்க. கடைசியில் யார் வந்து இதில் அஃபெக்டட் பர்சன் அப்படின்னா அங்கு உள்ள முஸ்லீம் நாடுகள். வளைகுடா நாடுகள் உள்ள பக்கத்தில் எல்லா நாடுகளும் முஸ்லீம் நாடுகள் தான். இப்போ கடைசியில் என்னாச்சு? அவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டு விட்டு அவங்கள ஒடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து இந்த போரை பயன்படுத்திக்கிறதுக்கு அதை வந்து தெரிஞ்சுக்காம தெரியலையோ அப்படின்னு தோணுது. வளைகுடா நாடுகள் கண்ட்ரிஸ் எல்லாமே முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான். ஈரான் முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான். அப்போ ஈரான் வந்து இங்கே குண்டு போடுறாங்க, அமெரிக்காக்காரங்க இங்கே குண்டு போட்டோன்னு உடனே என்ன செய்கிறா அப்படின்னா அமெரிக்கா யாராவது உதவி பண்ணுறாங்களோ அவங்க மேலாம் குண்டு போடுறாங்க ஈரான். அப்போ கடைசியில் என்ன நடக்குதுன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அழிஞ்சு போனோடனே அவன் பெரிய ஆகிறான், அமெரிக்காவும் இஸ்ரேலும். அப்போ இதுக்கு தீர்வு என்னன்னாக்க வளைகுடா நாடுகள் எல்லா பேரும் சேர்ந்து அமெரிக்காவே வேண்டாம், எவனும் வேண்டாம்னா நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் மாதிரி வந்தால் தான் இந்த வளைகுடா நாடுகள் சுபிட்சமாக அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்றைக்கு அமெரிக்கா அழியுதோ அன்னைக்கு உலகம் சுபிட்சமாக இருக்கும். முக்கியமாக என்னைக்கு இந்த ட்ரம்ப் வெளியில் போகிறாங்களோ அன்னையிலிருந்து உலகம் ரொம்ப அமைதியாக இருக்கு. நண்பர்கள், உங்களுடைய கருத்து என்ன என்பதை நம்ம சேனல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.